உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி துளசி, வாமா. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறதே பெருசு. ஆனா நீ உன் அம்மாக்கு முன்னாடியே எந்திரிச்சு தினமும் கோயிலுக்கு போயிட்டு வர. உன் குணத்துக்காகவாவது சீக்கிரமா உனக்கு நல்ல வரன் அமையணுமா? சொல்லுங்கண்ணே. அப்படியாண்ணே? சரி சரி சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். வரட்டும் வரட்டும்ண்ணே. நீங்களும் வந்துருங்க. யார் லட்சுமி போன்ல? நம்ம தரகர் அண்ணன் தாங்க. துளசிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களாம். தப்பிச்சோம். ஆளாளுக்கு நம்ம பாக்கெட்டே குறி வைக்கிறாங்களே. ரொம்ப உஷாரா இருக்கணும். பாக்கெட்ல இருந்து பணத்தையே எடுக்க கூடாது. என்னங்க நீங்க? உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்க, போய் ஏதாச்சும் வேணுமான்னு கேளுங்களேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறை. எத்தனை தடவை தான் பாத்துட்டு போவாங்க? நீங்க தானே மூத்த பையன், எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நீங்க தான் செய்யணும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவளுக்கு கல்யாணம் ஆனாலும் செலவுதான், கல்யாணம் ஆவாம வீட்டுல இருந்தாலும் செலவுதான். எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன அவளுக்கு கல்யாணம் ஆனா எப்படியும் என் பர்சு தான் காலியாகும். ஆகலன்னா பொண்ணு பார்க்க வர்றப்பெல்லாம் டீ காஃபி பஜ்ஜின்னு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல ஆபீஸ்க்கு வேற லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பேன்னு சம்பளம் வேற பிடிச்சிருவாங்க. பெரிய இம்சையெல்லாம் இருக்கு. பாருங்க, இது உங்க குடும்பம், பாசமே இல்லாத மாதிரி பேசுறீங்களே. இங்க பாரு, குடும்பங்கிறது புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க, அவ்வளவுதான். அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கிறதெல்லாம் குடும்பம் இல்ல. அப்போ உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க நீங்க? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீயே விட்டா கேட்க சொல்லுவ போல இருக்கு. எங்க அப்பா சுயமரியாதை உள்ளவர். என்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி பொண்ணு கல்யாணத்தை நடத்த மாட்டாரு. அதையும் மீறி கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் பேபி, ஒரு நாள் மட்டும் லீவ் போட. இதோட இது 12வது தடவை. பேபி, கண்டிப்பா இந்த தடவை கன்ஃபார்ம் ஆயிடும் பேபி. அதான் நம்ம நிறைய தடவை லீவ் போட்டிருக்கோம்ல. நீ மட்டும் ஆபீஸ் போனா எல்லாரும் நம்மள தப்பா தானே பேசுவாங்க. என் செல்லம் இல்ல, ப்ளீஸ் பேபி. சரி, நான் உன்ன சொன்னா நீ கோச்சிக்க மாட்டல்ல? சொல்லு பேபி. உன் அக்காவை பார்த்தா எனக்கே சுத்தமா பிடிக்கல, அப்போ வரப்போற மாப்பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும்? ஏன் பேபி அப்படிலாம் சொல்ற? அக்கா பாவம். அவங்க ரொம்ப போரிங்கான கேரக்டர். யாருக்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டாங்க, ஏன் சிரிக்க கூட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு? சரி, நான் உன்னை கேக்குறேன், நான் அப்படி இருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாத பேபி. அக்காவுக்கு லேட் மேரேஜ் இல்ல, அதான் அப்படி இருக்காங்க. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் பேபி. அவங்க சரியா இருந்தா கல்யாணம் நேரம் ஆயிருக்குமே. ஏன் பேபி இதெல்லாம் நீ சொல்ல மாட்ட உங்க கிட்ட? நானே அக்காவுக்கு முன்னாடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல, அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் அட்வைஸ் பண்ணனா எல்லாரும் என்னதான் பேபி திட்டுவாங்க. ஆமா, இல்லன்னா மட்டும் உங்க அக்கா அப்படியே கேட்டுருவாங்க பாரு. பேபி, நீ வேணா பாரு, கண்டிப்பா அந்த சம்பந்தம் ஓகேவாயிடும். உங்க ஃபேமிலில இருக்கிற நம்பிக்கை வேற யாருக்குமே இருக்காது. ஒரு விஷயம் எத்தனை தடவை நடக்கலனாலும் அப்படியே அசராம ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா? ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் பேபி? ஏன்னா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களை ஜாதகத்தை காரணம் காட்டி வேண்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. தொடர்ச்சியா இந்த வேதனைகளை அவ அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த சம்பந்தமாவது அவளுக்கு நல்லபடியா அமையணும். என்னங்க, நல்லதே நடக்குங்க. தரகரன்னு போன் பண்ணாரா? இப்பதான் பண்ண, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. சரிங்க, நான் போய் துளசி ரெடி ஆயிட்டாலன்னு பாக்குறேன். என் தங்கம், அழகடி நீ. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். கேசரி நல்லா இருக்குல்லடா? போன தடவை சாப்பிட்ட மாதிரி இல்ல, கொஞ்சம் சுமார் தான். டேய், என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆயிடுச்சு, நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன கவிதா இது? அத்தை, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அத்தை. அம்மா, அவங்க வர்ற வரைக்கும் எங்களுக்கு பசிக்காதா? லட்சுமி,
அவன் மண்டையிலேயே போடு, அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். ம் லட்சுமி, தரகர் என்ன வந்துட்டாரு. வந்துட்டாங்களா? ஐயோ டேடி, இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போங்கடா. இத வந்துட்டேங்க. வாங்க அண்ணே, வாங்க வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உள்ள வாங்க. என்னடா இவர் மட்டும் வந்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு? இவங்க எப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து நான் எப்ப ஆபீஸ்க்கு கிளம்புறது? அண்ணன் என்னன்னு அண்ணே, சத்தமா சொல்லாதீங்க. என் பொண்ணு உள்ள இருக்கா, அவ காதுல விழுத்துற போது. அக்கா இரு வந்துடுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தை அவ அனுபவிக்க போறான்னு தெரியல. இந்த மாதிரி அவமானப்படுறது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லைண்ணே. ஆனா நீங்க உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. என்னையே சும்மா குத்த சொல்லாத சிவராமா, நான் என்ன பண்ண முடியும்? அண்ணன் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏங்க என்ன குரலை வசத்துறீங்க? அவளுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு தானே உங்ககிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னோம். நீங்க சொன்ன பரிகாரத்தை எல்லாம் செஞ்சோம்ல, அப்புறம் என்ன அதையெல்லாம் நீங்களே குறையா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஃப்ரீயாவா இந்த வேலையை செய்றீங்க? காசு வாங்கல? நீங்க எல்லாத்தையும் சொல்லி அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது உங்களோட வேலை. அதை செஞ்சு முடிக்காம சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் கடவுள் அவ தலையில எழுதுனதை மாத்த முடியாதுப்பா. உன் தங்கச்சிக்கு இருக்கிற தோஷத்துக்கு மாப்பிள்ளை அமையாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ நான் இது வரைக்கும் மாப்பிள்ளையே கூட்டு வராத மாதிரி பேசுறீங்க. இது வரைக்கும் எத்தனை வரன் கொண்டு வந்திருப்பேன். நீங்க கொடுத்த காசெல்லாம் என் செருப்பு தேஞ்சதுக்கே சரியா போச்சு. இப்போ வயசு வேற அதிகமா போயிட்டு இருக்கு. இனிமே அதையும் காரணமா சொல்லி தட்டி கழிப்பாங்க. ஸ்ரீகாந்த், மா, ஆபீஸ் போற அவசரத்துல அம்மாவே மறந்துடுவியா? நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குமா, அதான். எப்ப பாரு ஆபீஸ் ஆபீஸ்னு இருந்துட்டா லைஃப் எப்பப்பா பார்க்க போற? எனக்கு லைஃபே தியா தானம்மா. நான் இல்லைன்னு சொல்லல. தியாவை பத்தி நீ யோசிக்கிற மாதிரி உன்னை பத்தி நான் யோசிக்க வேண்டாமா? ட்ரூ. இட்ஸ் கெட்டிங் லேட் மா. பை மா. என்ன மா, தியாவை ஒரு தடவை பாத்துக்கிறேம்மா. சரி. ஸ்ரீகாந்த், தியா தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிம்மா, ஓகே. ராத்திரி எல்லாம் தூக்கத்துல பேசிட்டே இருந்தா. என்ன பேசுனா? அம்மா என்னை விட்டு போகாதீங்க, அம்மா என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.